செக்ஸே பண்ணாமல் தனிமையில் வாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்க நிறைய தற்கொலை பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் டெய்லி செக்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் பல முறை அந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம், செக்ஸ் அ டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அவேன்னு. செக்ஸ் டெய்லி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்டையும் போக வேண்டியதில்லை, லாயர்கிட்டையும் போய் டைவர்ஸ் வாங்க வேண்டியதில்லை. இன்னொரு 3வது கேள்வி இருக்குங்களா, சொல்லுங்கள். 3வது ஆமாம் சார், 3வது கேள்வி வந்து இதனால் என் உடம்பு எதாவது ரெடியூஸ் ஆகும் சார் அடிக்கடி இப்போ வெளில வர்றதுனால? அதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அதனால் எந்த விதமான தீமையும் இல்லை. முதல்ல இந்த விந்து வந்து உங்கள் உடம்புல ஏதாவது உடம்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ அது எங்கேயும் வேலை இல்லை. விந்துனுடைய வேலை வந்து வெளியே போய் தன்னுடைய இனத்தை பெருக்கிறது தான். உங்கள் உடம்புல அதுக்கு எந்த வேலையுமே கிடையாது. அதனால் வெளியே போகிறதுக்கு தான் அது படைக்கப்படுது, அது வெளியே போகிறது தான் நியாயமும் கூட. அதனால் அது உங்கள் உடம்புல ஏதாவது வெயிட்டை குறைச்சிரும், பலகீனமாக்கிறோம்னு நினைக்கிறதெல்லாம் தவறு. அதாவது நம்ம இளைஞர்களுக்கு தன் உடலை பற்றி எளிமையான உண்மைகளை கூட சொல்லித்தராமல் நம்ம எப்படி வளர்க்குறோம் பாருங்கள். ஒரு இளைஞர்களுக்கு ஒன்றுமே தெரியல, தன் உடலில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ரொம்ப அடிப்படையான தகவல்கள் கூட தெரியாமல் அவங்கள கவலைப்பட விட்டு அவங்க கவலையிலேயே பாதி பேர் மனநோயாளி ஆகிடுறாங்க. ஸோ அதனால் இந்த அடிப்படையான உண்மைகளை ஸ்கூல்லேயே சொல்லித்தரணும். இதில் என்ன ஆபாசம் இருக்குது இந்த விஷயங்களை சொல்லித்தரதில்ல? தன் உடம்பில் நடக்கிற மாற்றங்களை பற்றி தன் தெரிந்து கொள்வது நல்லது. அப்போது பல நேரங்களில் அவங்களுக்கு முடிவெடுக்கிறது ஈஸி. நண்பர்கள்லாம் சேர்ந்து போகிறாங்க, தம் அடிக்கிறது தான் ஆண்மை, ரஜினிகாந்த் அடிக்கிறாரு, அந்த மாதிரி நீயும் தம் அடிக்கிறது தான் ஸ்டைலாக தூக்கி போட்டு பிடிக்கிறது அப்படி 4 பேர் பண்ணும்போது நம்ம முதலே சொல்லி கொடுக்கணும். தவறான விஷயங்களுக்கு போகும்போது நோ சொல்லு. நீங்கள் கும்பலாக எத்தனை பேர் வந்திருந்தாலும் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லித்தரதுக்கு நம்ம முதலே சொல்லித்தரணும். அதே மாதிரி இன்றைக்கி ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஆல்கஹால் எல்லோரும் கூப்பிட்டாலும் அப்படி ஆல்கஹால் சாப்பிட்றவங்க தான் ஆண்மகன், அதான் நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு வேண்டாம், அது உடலுக்கு கெடுதின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை நம்ம இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி பெண் ஒரு விலை மாதட்ட போகிறோம் அப்படின்னு எல்லோரும் போனாலும் பியர் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அந்த கும்பல் மனப்பான்மை, எல்லோரும் சேர்ந்து சும்மா இருக்கிறவங்களையும் இழுத்துட்டு போயிடுவாங்க. எது சும்மாடான்னு பழக்கி விட்ருவாங்க. அந்த மாதிரி தவறுகளுக்கு போகும்போது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மன உறுதியை நம்ம கற்றுக் கொடுக்கணும் இளைஞர்களுக்கு. அப்படி செய்யலைன்னா தேவையில்லாமல் அந்த இளைஞர்கள் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு பின்னால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால் நம்ம இளைஞர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கறது தான் நாங்கள் கல்வி, பாலியல் கல்வின்னு சொல்கிறோம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. இப்போது ஒரு தம்பதிகளில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 1 வருடம் எடுத்துக்கும்போது கருத்தரிக்கிற வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 12 மாதங்களில் 85% கருத்தரிக்கிறது. கல்யாணம் ஆன 1 வருடத்தில் தான் அதிகபட்ச கருத்தரிக்கிற திறன் இருக்குது. 12 மாதங்களில் 85%. அதுவும் 6 மாதங்களில் கிட்டத்தட்ட 75% அவங்க கருத்தரிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. 2 வருடங்களில் 90%, 92%. மீதம் இருக்கிறவங்க கருத்தரிக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் ரொம்ப தேவைப்படுது. இப்போது பெண்களுக்கு வயதாக கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு குறையுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்கே வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா 60-70 ப்ரெக்னென்சி ரேட்டு, இது ப்ரெக்னென்சி ரேட்டு. வயது ஆக ஆக இப்போது 30 வயதான பெண்கள் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 60% வரைக்கும் இருக்குது. இதே 35லேருந்து 40 வயது உள்ள பெண்கள் 20%லேருந்து 30% தான் கருத்தரிக்கிறாங்க. கீழே இருக்கக்கூட 40 வயதுக்கு மேலான பெண்கள் இன்னும் அவங்களுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது, கருத்தரிக்கிற வாய்ப்பு குறைவாக இருக்குது. வயது அதிகமாக பெண்களுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு குறைந்து கொண்டே இருக்குது. யங்காக இருக்குது. 30 வயதுக்கு உட்பட்டே கல்யாணம் பண்ணணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா 30 வயதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி அவங்க 2 குழந்தைகள் பெற்றுக்கொண்டு குடும்ப வாழ்க்கையை முடிக்கணும். குழந்தை இல்லாமல் போகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன? ஆண்களை எடுத்துக்கிட்டோன்னா பல்வேறு காரணங்கள். அவங்க சாப்பிட்ற போதை மருந்துகள், தேவையற்ற மருந்துகள், ஸ்மோக்கிங், சிகரெட்டு, ஆல்கஹால் சாப்பிட்றது, அல்லது வயதாகிக்கிட்டே போகிறது ஆண்களுக்கும் பாதிக்க தான் செய்யும். ஆனால் கொஞ்சம் கம்மியாக பாதிக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ.
சார் குட் ஈவினிங் சார். கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க சார், பாலன் சொல்லிட்டு. குட் ஈவினிங் பாலன், சொல்லுங்கள் சார் ஒன்றும் இல்லைங்க சார், இப்போ பஸ் ஆக்சிடென்ட்டு எனக்கு ஒரு ரைட் சைடில் பஸ் ஏறி இதாகிடுச்சுங்க சார். சரி. ஆக்சிடென்ட் ஆகிறப்போ வந்துட்டு யூரின் பிளாட்ரு கிழிஞ்சு தச்சு போட்டுக்கிறாங்க சார். சரி. இன்னும் கத்திரிட்டரு போட்டிருக்கு சார். அந்த யூரின் வர்ற வழியில் வந்துட்டு கத்திரிட்டர் போட்டுது. சிறுசாக வந்து 18, 20, 22 முடிய போட்டுருக்கு சார். இப்போ அதனால் வந்து விரப்புத்தன்மை கொஞ்சம் வரதே இல்லைங்க சார் அதில். இல்லைங்க, முதல்ல இந்த கத்திட்டெல்லாம் எடுத்துருவோன்றாங்களா ஒரு கட்டத்தில்? சார் எடுத்துடுறேன்ட்டாங்க சார். எடுத்துடலாம், எடுத்துட்டு யூரின் வர்றதுல வந்து அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சரி பண்ணிக்கங்க நீங்கள். இதெல்லாம் சரியான பிறகு தானாக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஆண்மை குறைவு இல்லாமல் எல்லாம் சரியாகுதான்னு பாருங்கள். சரி. அப்படி சரியாகலைன்னா நீங்கள் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள். தரோவாக செக் பண்ணி உங்களை சரி பண்ணி கொடுத்துலாம். இன்றைக்கி இருக்கிற மருந்துகளில் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், பாலியல் பிரச்சனைகள்லாம் முழுமையாக குணப்படுத்தலாம் சார். அவர் என்ன டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வந்து இந்த யூரின் வர்றது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம். அப்படி பண்ணால் உள்ளுக்குள்ளே தழும்பு விழுகும், விந்து வந்தாலும் வரும், வராட்டி வந்தாலும் வரும், இல்லை வரணும்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. பார்க்கலாங்க. அதாவது அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேணும். நீங்கள் சொல்கிறது தோராயமாக சொல்கிறத வச்சு எல்லா முடிவுகளும் நம்ம இதை எடுக்க முடியாது. அதில் என்ன டயக்னோசிஸ் பண்ணாங்க, அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர் சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வேணும். நீங்கள் மருத்துவர், அவங்க குவாலிஃபைடு மருத்துவர்களாக இருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேளுங்க. உங்களுக்கு ஏதேனும் அதுக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களால் தாம்பத்திய உறவு பண்ண முடியல, சில பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை அணுகுங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் கரூர் மாவட்டத்துலேருந்து ஆரோக்கியத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் வேல்முருகன். சார் ஆணருக்குள்ள வந்து லைட்டாக கட்டியாக இருக்குங்க சார். தோல் மேலே கட்டியாக இருக்கா? இல்லைங்க, தோலுக்குள்ளார. அந்த சிவப்பாக இருக்க முனைப்பகுதியில் கட்டியாக இருக்கா? இல்லைங்க சார், அந்த வீக்கமாக அந்த மண்டையாட்ட வருமில்லைங்க, அதுக்கு சென்டரில் முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் அடிப்பகுதிக்கும் சென்டர். சரிங்க. அது ஏதாவது தொந்தரவு பண்ணுதா உங்களுக்கு? சார் தொந்தரவு ஒன்றும் இல்லைங்க சார், இந்த வெய்ய கப்பலம் வந்து லைட்டாக வந்துருக்கிறதுனால எரிச்சலாக இருக்குங்களா? சரிங்க. சில நேரங்களில் அந்த ஏரியாக்களில் வந்து இந்த மாதிரியான பஸ்டியூல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், சீல் பிடிச்ச சின்ன கட்டிகள் வரலாம். பல காரணங்கள் இருக்குது. அந்த அங்கே ஹைஜீன் கம்மியாக இருக்கிறதுனால, ஏரோட்டம் காற்றோட்டம் இல்லாமல் இருக்கிறதுனால, பல காரணங்களாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஏரியாலாம் நல்லா ஷேவ் பண்ணி ரெகுலராக குளிக்கலாம். ரொம்ப வேர்க்குதுன்னா 2 வேளை குளிக்கலாம், காலையிலையும் ஈவினிங்கும். இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் மருத்துவர் நாடி ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் எடுத்து அந்த காயங்கள் எல்லாம், அந்த கொப்பளங்கள்லாம் ஆற்றிக்குங்க. இது ஒன்றும் பயப்படுற மாதிரி இருக்காதுங்க. நீங்கள் வெளியே யாரோடையாவது தாம்பத்திய உறவு பண்ணி அதற்கப்புறம் இந்த மாதிரி கொப்பளங்கள் வந்தால் தான் நம்ம ரொம்ப கவலைப்படணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இதை பற்றி நீங்கள் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போது ஆண்களுக்கு வேறு எந்த நேரங்களில் விந்தணுக்கள் குறைவாக இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், ஏதாவது டெஸ்டிஸ் விந்து பையில் வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ரேடியேஷன் கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு ரொம்ப வயதாகுது. அதே மாதிரி பல ஆண்கள் வந்து லெட்டில் வேலை செய்வாங்க. லெட்டுன்னு இந்த காரியம்னு சொல்லக்கூடிய அந்த லெட்டு. அதே மாதிரி பெஸ்டிசைட்ஸ்ன்னு இந்த பூச்சி மருந்து அடிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் வயது ஒரு முக்கியமான பிரச்சனை. மன அழுத்தம் பெண்களுக்கு ரொம்ப பெரிய தொந்தரவு கொடுக்கும். ஏன்னா பீரியட்ஸையே அந்த தீட்டு வர்றதையே இரகுலராக மாற்றிடும். ஒரு காலர். ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் ஆரோக்கியத்துலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சார். வீட்டில் வந்து உணர்ச்சி இல்லைங்கிறாங்க சார். கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சுங்க? கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுங்க சார். குழந்தைங்களாம் இருக்கு? இருக்குங்க சார், ஒரு பாப்பாங்க. இப்போது ஒன்று வந்துங்க, நீங்கள் ஒவ்வொரு முறையும் செக்ஸில் ஈடுபடும் போது உங்கள் மனைவி உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் தூண்டிட்டு அப்புறம் ஈடுபடுறீங்களா? இல்லைங்க சார், ஏதோ நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணுறோம். அது போதாதுங்க. ஒரு பெண் வந்து முழுமையாக செக்ஸை அனுபவிக்கிறதுக்கு சரிங்க சார், நீங்கள் நார்மலாக செக்ஸ் பண்ணுறது எப்போதுமே போதாது. சரிங்க. அந்த பெண்ணை வந்து முழுமையாக நீங்கள் தூண்டணும். கிளைட்டோரஸ் என்ற உறுப்பு பெண் உறுப்பில் இருக்குது. சரிங்க. அதை நீங்கள் விரல் வச்சு தூண்டலாம், நாக்கு வச்சு தூண்டலாம். சரிங்க. அல்லது எளிமையான முறை நீங்கள் கீழே படுத்துட்டு உங்கள் மனைவியை மேலேருந்து செக்ஸ் பண்ண சொல்லுங்கள். அவங்க கிளைட்டோரஸ் அவங்க மேலே ரப் பண்ணிவிட்டு, ஆணுறுப்பு வந்து பெண் உறுப்பு உள்ளே இருக்கும், அவங்க மார்புகளை உங்கள் கையில் தூண்டலாம், வாயில் தூண்டலாம். இந்த மாதிரி ஒரு முத்தூண்டல் அவங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்கும் விந்து சீக்கிரம் வராது.
சீக்கிரம் உங்கள் மனைவி உச்சக்கட்டம் அடைஞ்சிருவாங்க. இது போல் நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், அவங்க திருப்தியாக இருப்பாங்க. நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்களோ இதில் வந்து ஒரு பெண் திருப்தியே ஆக முடியாது. பல நேரங்களில் செக்ஸையே விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சும்மா இருக்கிறவங்கள நீங்கள் கொஞ்சம் தூண்டி விட்டுட்டு நீங்கள் நல்லா தூங்கிடுவீங்க, நல்லா விந்து வெளியேற்றினோடனே நல்லா தூங்கிடுவீங்க. உங்கள் மனைவிக்கு வந்து தூக்கமே பிடிக்காது, பல நாட்கள் ஆகும். தூக்கமே இல்லாமல் டெய்லி இருக்கும்போது அடுத்த நாள் செக்ஸுக்கு கூப்பிட்டிங்கன்னா செக்ஸுக்கு நேத்தான பண்ணோம், எனக்கு வேண்டாம், உடல் வலிக்குது, தலை வலிக்குதுன்னு ஏதாவது காரணங்கள் சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்கன்னா நல்லா தூங்கினாலாவது காலையில் எழுந்திரிச்சு வேலையை செய்யலாம். நீங்கள் தூண்டி விட்டுட்டு அறகுற தூக்கத்தோடு வாழ்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் மனைவியை எப்படி தூண்டுவது அப்படின்றத கண்டறிய வேண்டும். இது ஏன் ஆண்களுக்கு இப்படி இல்லைன்னா, ஆண்கள் வந்து சீக்கிரம் விந்து வெளியேற்றி தங்களுடைய இனவிருத்திக்கு ஃபேவராக சீக்கிரம் வந்துடும், 2 நிமிஷம் 1 நிமிஷத்துலேயே விந்து வந்துடும். ஆனால் பெண்ணுக்கு குழந்தையும் பிறக்கும். பெண் உச்சகட்டம் இன்பம் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான உறுப்புகளே வேறு. நீங்கள் அதை பற்றிய ஒரு நாலெட்ஜோடு அதை தெரிந்து கொண்டு சரிவர அதை தூண்டுனாதான் அவங்களுக்கு உச்சகட்டம் வரும். அதனால் அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம சில விஷயங்களை பார்க்குறோம். மன அழுத்தம், உணவு, பூவர் டயட்டு, அதே மாதிரி ட்ரைனிங். ரொம்ப ஹெவியாக 4 hours 5 hours 200 மைல்ஸ் ஓடுற ஒரு பெண் வந்து ஒரு வாரத்துக்கு 200 மைல்ஸ் அந்த மாதிரி ரொம்ப அத்லெட்டிக் ட்ரைனிங் இருக்கிறவங்களுக்கு வந்து கருத்தரிக்கிறதுல செக்ஸில் எல்லாம் ப்ராப்ளம் வரும். ஆனால் நல்ல எக்ஸசைஸ், அடிக்குவேட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் செக்ஸில் ஆர்வம் அதிகரிக்கும். டூ மச்சாக பண்ணுறவங்களுக்கு, பிடி உஷா மாதிரி டூ மச்சாக பண்ணாங்கன்னா செக்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி குழந்தையின்மை வரலாம். ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க, கரெக்டான வெயிட்டு ஹைட்டில் இருக்கிறது தான் நல்லது. ரொம்ப ஒல்லியாக ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் பிரச்சனை. அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள், பெண்களுக்கான பால்வினை நோய்கள் போன்ற விஷயங்களும் குழந்தையின்மையை உண்டு பண்ணும். இப்போது பெண்களுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா முக்கியமான காரணங்கள் வந்து கருமுட்டை வந்து வெடித்து வெளியே வராது இருக்கிறதுக்கு பெண்களுக்கு முக்கியமான காரணம். 10% 20% இந்த மாதிரி காரணம். அதே மாதிரி கர்ப்பப்பை 2ஆக இருக்கிறது, கர்ப்பப்பையில் பிரச்சனை, விந்து திரவம், விந்து அணுக்கள் போதுமான அளவுக்கு உற்பத்தி ஆகாமல் இருக்கிறது, இது எல்லாமே கருத்தரிக்காமல் இருக்கிறதுக்கான காரணங்கள். இதில் எப்படி ஒரு தம்பதிகளை வந்து நம்ம குழந்தை இல்லாத தம்பதிகள்னு பார்க்குறோம். ஒன்று வந்து அவங்கள செக் பண்ணுறது, அவங்களுடைய பல்வேறு விஷயங்களை கேட்டறியலாம். நம்ம என்னென்ன எவ்வளோ முறை செக்ஸ் வச்சுக்கிறாங்க, ஆண்கள் வந்து ஹாட் வாட்டரில் ரெகுலராக குளிக்கிறது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இந்த பல்வேறு விஷயங்களை கேட்கலாம். அடுத்து வந்து செமன் டெஸ்ட் ஆண்களுக்கு, தைராய்டு, ப்ரொலாக்டின் போன்ற டெஸ்ட்டுகள் பெண்களுக்கு, அதே மாதிரி அவங்களுடைய கருமுட்டைகள் உருவாகிறது, வளர்ந்து வெடிக்கிறது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரோசால்ஃபிங்கோகிராம்னு பெண்ணுறுப்பு வழியாக கர்ப்பப்பையில் ஒரு கான்ட்ராஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணி எக்ஸ்ரே எடுக்கணும். எக்ஸ்ரேயில் வந்து கர்ப்பப்பையும் கருக்குழாயும் தெரியும், அதெல்லாம் நல்லா இருக்கா நார்மலாக இருக்கான்றதை கண்டறிய முடியும். இப்போது விந்து திரவத்தில் ஆண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்? ஆண்களுக்கு 40% குழந்தையின்மை வந்து ஆண்களுடைய காரணங்களால். இதில் விந்து வந்து உற்பத்தியாகி வெளியே வர்றதுக்கு ஆகிற நாட்கள் வந்து 73 நாட்கள். பாடி உடம்போட விந்துப்பைகள் வந்து 1-2 டிகிரி சூடு கம்மியாக இருக்கும். ஸோ இதில் விந்து திரவத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்கணும். விந்து அளவு வந்து 1.5 ml 1.5 ml ஆவது இருக்கணும். அதனுடைய ஊர்ந்து போகிற தன்மை 40% நல்லா ஊர்ந்து போகிற அணுக்கள் இருக்கணும். உயிருள்ள அணுக்கள் வந்து 58% இருக்கணும். அணுக்களுடைய எண்ணிக்கை 1 ml திரவத்தில் 15 மில்லியனும், ஒரு முறை எஜாக்குலேட் பண்ணி வெளியேற்றக்கூடிய விந்தில் 40 மில்லியனாவது இருக்கணும். உருச்சிதைவில்லாத அணுக்கள் அப்படின்னு பார்த்தா 4% மிக குறைந்த அளவு 4% நல்லா இருக்கணும். ஊனமில்லாத அணுக்கள். இந்த நிகழ்ச்சியில் எங்களோட பங்கு கொள்ள இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444944444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகளை எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம்.
அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சலில் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.